ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நந்தி ஹில்ஸ்க்கு தாங்க போகிறோம். நான் அந்த ரூட்லாம் போட்டேன். இது வந்து மேலே போகிறது தான். இது நந்தி ஹில்ஸ்க்கு மேலே போகிற ரூட் தான் இது. இப்போ மேலே போனோம்னா நம்ம கார் பார்க்கிங் இருக்குதுங்க. நம்ம அங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. பாருங்கள், நம்ம வந்துட்டோம். இப்போ கிட்டக்க வந்துட்டு நம்ம கார் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே போகலாம். நம்ம நல்ல ரொம்ப பெரிய இடம் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கிட்டக்க பார்க்கும்போது இந்த மலையெல்லாம் அப்போ கூட ஸ்னோ இருந்துச்சுங்க. நான் லேட்டாக தான் நாங்கள் போனோம். பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு மேலே போயிட்டோம். இப்போ கார் பார்க்கிங்காக வந்து ஒரு 50 ருபீஸ் நினைக்கிறேன். 50 ருபீஸோ 60 ருபீஸோ. அதுக்கப்புறம் 20 ருபீஸ் வந்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸு டிக்கெட்டு. கீழே நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் வந்து கார் பார்க்கிங் தான். இது நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. போகலாம். அதுக்கு தனியாங்க கவுண்டர் வச்சுருக்காங்க. கீழேயே இருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு இப்போ இது வந்து என்ட்ரன்ஸு, நந்தி ஹில்ஸோட என்ட்ரன்ஸு. பெரிய கதவுமா இருக்குது. நம்ம அதுக்குள்ளார வந்து வரோம். இப்போ வந்துட்டு உள்ளார போகலாம். உள்ளார வந்து நம்ம பை வாக் தான், நம்ம ஒன்று போகலாம். இங்கே வந்து சன்ரைஸ் பாயிண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம லேட்டாக வந்துட்டோம். சன்ரைஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஆனால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸு மேலே ஏறி கீழே இறங்கி போகிற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. அதுக்குள்ளார இந்த மாதிரி மரங்கள் அடர்த்தியாக இருக்குது. அங்கங்கே சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா வியூ பாயிண்ட்டு தான். இப்போ நம்ம வந்து நேராக நடந்து போய் இந்த காம்பவுண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் கொஞ்சம் கேப் வச்சுருக்காங்க. அந்த கேப் வழியாக நம்ம பார்க்கலாம். இதிலலாம் வந்து ஃபுல்லாக ஃபாக் இருக்கும். இப்போ வந்து லைட்டாக தான் இருக்குது. லேட்டாக ஆகிட்டதுனால, சன்ரைஸ் ஆகிட்டதுனால கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது ஃபாகு. இது வந்து ஃபுல்லாக ஃபாக் அப்படியே வெள்ளை தெரியும். நமக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இருந்தாலும் நாங்கள் ஓரளவு பாருங்கள் இருக்குது. இப்போயும் ஃபாக் இருக்குது. நான் எடுத்துருக்கேன். இது வந்து வியூ பாயிண்டில் நின்று நான் வந்து கிளிப்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் மெயினாக இதான் மெயின் வந்து ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து கீழே வந்து அந்த அடிவாரத்தை நம்ம எடுக்கிறது தான் மெயின். எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அது தெரியும் அந்த வியூ பாயிண்ட்டு. இப்போ வந்து பாருங்கள், கீழே இறங்கி போகிறோம். நம்ம ட்ரெக்கிங் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இடம்லாம் ரெண்டு பக்கமும் மரமாக இருக்கிறது, நம்ம இறங்கி போகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி. நம்ம உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். பாருங்க, அங்கே வந்து ஒரு ஆறு இருக்குது. ஆனால் ஆறுலலாம் சுத்தமாக இப்போ தண்ணி இல்லை. நாங்கள் போய் பார்த்தோம், எண்டு வரைக்கும் போய் பார்த்தோம். ட்ரையாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்துட்டு திரும்ப நான் அங்கங்கே ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டு வந்தோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள், சீனிக் பியூட்டி தான், சூப்பராக இருக்குது. அதனால் சும்மா ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டு வந்தோம் நாங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பாதைகள் உள்ளே சுற்றி போகுது. ஸ்டெப்ஸு கீழே இறங்கி மேலே ஏறி ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் அடர்த்தியான மரங்கள் இருக்குதா, ரொம்ப அழகாக இருக்குது. அதில் கொஞ்ச நேரம் நம்ம வாக் பண்ணுறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வாக்கிங். இப்போ இங்கே நம்ம வந்து நிறைய வாக் பண்ணியிருக்கோம் நாங்கள். பாருங்கள், வாக் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் போனோம். நாங்கள் கீழே வரைக்கும் அங்கே போனால் அங்கே வந்து ஒரு ரிவர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வச்சு அந்த மலையிலேருந்து தண்ணி வந்து அதில் ஊற்றும் போல இருக்குது. ஆனால் நாங்கள் போகும்போது பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து மேலேருந்து வந்து தண்ணி இதில் ஊற்றி ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தண்ணி எதுவும் இல்லை, ட்ரையாக தான் இருந்துச்சு. அதுக்காக ஒரு பாத் வச்சுருக்குறாங்க அதுக்கிட்ட போகிறதுக்காக. இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ இந்த பாறையில் வேர் விட்டு வளர்ந்துருக்குது. எவ்வளோ வேர் பாருங்களேன். அதுக்கே எடுத்தேன் நான் இதை. ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் திரும்ப இறங்கி வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏறி போகும்போது ஸ்டெப்ஸு தான், மேலே நம்ம ஏறி போகணும் அந்த மாதிரி. ஆனால் நல்லா இருக்குது, போகிறதுக்கு ஜாலியாக இருக்குது. அங்கே இந்த மாதிரி பெஞ்ச் போட்டிருந்தாங்க. நமக்கு டயர்டாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு பேசிந்துட்டு நல்லா குரூப்பாக வந்தோம்னா செமையாக இருக்கும். திரும்ப அந்த வேவ் பாயிண்ட் தெரியுது பாருங்கள். இது வந்து எப்படின்னா இந்த மலை மேலே ஏறி வரலாம். இந்த ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஓரத்தில். ஃபுல்லாகவே நீட்டாக போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு மவுண்டைன் வருது அந்த நந்தி ஹில்ஸ். அங்கேருந்து நம்ம வந்து வியூ பாயிண்ட்டு சுற்றி தெரியுது. சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ஹில்லு தான். இந்த ஹில்லு மேலே நம்ம ஏறலாம். ஏறிட்டு அங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன ஹில் தான். நம்ம வந்து ஏறி போகலாம், அது மேலே ஏறி போகலாம் கால் வச்சு. அது மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இல்லை ஓரமாக போகலாம். இல்லை ஸ்டெப்ஸும் இருக்குது போகிறதுக்கு.
எப்படி வேணாலும் போகலாம். நம்ம வந்து அது மேலே ஏறிட்டு திரும்பவும் அந்த வியூ பாயிண்ட்டு சுற்றி இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பனி இப்போ தான் அப்படியே விலகிக்கிட்டு இருக்குது. சன்லைட் வர வர அது ஃபுல்லாக பனி வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும். காலை நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நேரம் ஆக ஆக அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக எல்லாருமே இந்த சைட் சீயிங்காக தான் வருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளார அந்த ட்ரெக் பண்ணுற மாதிரி போகலாம். பாருங்கள், இந்த சின்ன ஹில் இருக்கும். அந்த ஹில்லு மேலே நம்ம நடந்து போகலாம். நாங்கள் நடந்து அந்த டாப் வரைக்குமே போனோம். அது இந்த ஹில் மேலே ஏறி போய் டாப் வரைக்கும் போனால் தான் அந்த அங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. மேலே இந்த டில்ட்டிங் ஹவுஸ் மாதிரி மேலே கட்டி வச்சுருக்குறாங்க. அது போய் பார்க்கலாம். அப்புறம் ஒரு கோவிலும் இருக்குது, யோக நந்தீஸ்வரா கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அது கூட நல்லா இருந்துச்சு. நிறைய மங்கீஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மவுண்டெயினும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மவுண்டெயினில் இது ஹில்லு தான், இது சின்ன ஹில்லு தான் இது. அங்கே ஓரத்தில் வந்து விழாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக நீட்டாக ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை தாண்டி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே நடந்து போயிட்டு எங்கே வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சைட் சீயிங் பார்க்கலாம். மேலேயும் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த ஃபென்ஸ் தான் சொன்னேன் நான். இது மாதிரி நீட்டாக போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம போகும்போது ரொம்ப வெயிலும் இல்லை, அவ்வளோ வந்து நமக்கு வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு வெயில் இல்லை. ஆனால் வெயில் இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ரொம்ப சுடுறது அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஹாட்டாக இல்லை. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப காலையில் போனால் குளிரும் தான், ரொம்ப பனி வந்து இருக்கிறதுனால குளிரும். பாருங்கள், இது வந்து செல்ஃபோன் டவர் போல இருக்குது, கீழே விழுந்து கிடக்குது. நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க சொன்னேன்ல, அது தெரியுது பாருங்கள். அதுதான் அந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம்? நாங்கள் இப்போ மேலே வந்துட்டோம். நம்ம அந்த ஹில்லோட டாப்புக்கு போயிட்டோம். இதுதான் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் ஏறி நின்று அவங்க வந்து அதே நம்ம அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காகவே அதை வச்சுருக்குறாங்க. அது மேலே ஏறி எங்கள் வீட்லேயும் மேலே ஏறி நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு ஸ்டில் சும்மா எடுத்துக்கலாம், அது கூட ஞாபகார்த்தமாக அந்த வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்தோம். அழகாக தான் இருந்துச்சு அந்த பிளேஸும். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த கோவில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோவில் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போகக்கூடாது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அங்கேருந்து சுற்றி நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அங்கே இன்னொரு சின்ன கோயில் கூட கீழே இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா அந்த கோவிலில் இருக்கிறவங்க தங்கி இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். காட்டேஜ் மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுங்க. இந்த நந்தி ஹில்ஸோட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மேலே இருக்குது. அப்போ நம்ம போஸ்ட்லாம் அனுப்பலாம் போல இருக்குது. அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் திரும்பி போனோம்னா இது வந்து அந்த கோவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோவில் தான் அது. பாருங்கள், அங்கேயும் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு காட்டேஜ். அங்கே அந்த தூரத்தில் தெரியாது காட்டேஜ். நான் கிட்டக்க காமிக்கிறேன் அப்புறமா. அது காட்டேஜ் நம்ம தங்கலாம். இங்கே வந்து ஒரு நைட் 2 நைட் அப்படி தங்கிக்கலாம். தங்கி கூட பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ நான் லேட்டாக வந்தேன், சன்ரைஸை பார்க்க முடியல. அதனால சில பேர் வந்து நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஹில் மேலே இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளார போகிறோம். நம்ம அந்த கோவிலும் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். அப்படியே மலையை குறைச்சி தான் செஞ்சுருக்குறாங்க. அது மாதிரி இருக்குது. இந்த சைடில் கூட காமிக்கிறேன் பாருங்கள். அங்கெல்லாம் வெறும் அப்படியே இந்த மலை தான் கட்டினதில்லை, கொஞ்சம் அதை செதுக்கி வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கோயிலுடைய என்ட்ரன்ஸு. கொஞ்சம் செடி கொடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய மங்கீஸு அதாவது அதோடைய எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பைப்பில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். போகிற வழி எல்லாமே நிறையா இருந்துச்சு பாருங்கள். யோகநந்தீஸ்வரா டெம்பிள்னு சொல்லிட்டு அங்கே சிவன் இருந்தார். சின்ன சிவன் தான், அழகாக யோகநந்தீஸ்வரா. எழுத்தாப்பில் நந்தி இருக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய இந்த மரத்தில் வச்சுருந்தாங்கங்க. நான் கேட்டேன், இது மரத்துலேயே இது மாதிரி பாருங்கள் ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. அதில் வந்து அவங்க வார்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்களாம். இவங்க இது செஞ்சது இல்லை, இது மரத்துலேயே அப்படியே அதே மாதிரி இருக்கிறத உடைச்சிட்டு வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது. செஞ்சது மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் அது மரத்துலேயே ஒரு வேளை அப்படி வளர்ந்துருக்கோ என்னவோ. அதில் அதை எடுத்துகிட்டு வந்து பாலிஷ் போட்டு இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. பார்த்தா நிறைய அனிமல்ஸ் மாதிரி இருந்துச்சு. பாம்பு மாதிரி, ஒரு லேடி உட்காந்துருக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு.
அதெல்லாம் மரத்துலேயே அந்த காட்டில் இருக்கிற மரத்தில் இந்த மாதிரி வளர்ந்துருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து வார்னிஷ் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இது உள்ளார பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோவிலுக்குள்ளார போனேன். இதோட தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த காணொளியில் காணலாம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சுவாமி ஸ்ரீ முக்தாம்பா, ஸ்ரீ முக்தாம்பா சந்நிதி, ஸ்ரீ முக்தாம்பா சந்நிதி. சுப்பிரமணிய சுவாமி.